லூக்கா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என் சிநேகிதராகிய உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சிலர் யாருக்கும் நெருங்கிய நண்பர்களாகவும் இருக்க மாட்டார்கள், அதே போல வெறுப்பிற்குரிய விரோதிகளாகவும் இருக்க மாட்டார்கள். ஒரு சிலர் நட்பு வட்டாரங்கள் இல்லாமல் தங்களை தனிமைப்படுத்தி கொண்டும் வாழ்வார்கள். இதில் நெருங்கிய நட்பும் ஆபத்தானதுதான், யாரோடும் ஒட்டாமல் இருப்பதும் தவறானதுதான். உதாரணமாக, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் பிதாவோடு நெருங்கிய ஐக்கியம் கொண்டிருந்தாலும் தன்னுடைய 12 சீஷர்களோடும் ஐக்கியம் கொண்டிருந்தார். எனவே நாம் நம்முடைய தேவனிடத்தில் முதலாவது நெருங்கி வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அதே போல இந்த உலகத்தில் உள்ளவர்களிடமும் நட்பு பாராட்ட வேண்டும். ஏனெனில் நேரில் பார்த்து பேசி பழகி நல்லது கெட்டதுகளை அறியும் வாய்ப்பை அது தரும். அதனால் தேவ பிள்ளைகளே, நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் தேவனோடு நெருங்கிய ஐக்கியம் கொண்டிருப்போமானால் நாம் தேவனுக்கு பிரியமான காரியங்களையே செய்வோம், அவருக்கு பிரியமானவர்களாக இருப்போம். அது மாத்திரமல்ல, நாம் தேவனிடத்தில் உண்மையாகவே அன்பு செலுத்துவோமானால் நாம் மற்றவர்களை நேசிப்போம். அப்பொழுது நாம் தேவனுடைய சிநேகிதராகவும் இருப்போம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.